இன்னைக்கு நம்ம நாசி கோரிங் கம்பௌண்ட் செய்வோமா? எண்ணெய் நல்லா சூடாயிட்டோம்னா சுத்தம் பண்ணி வச்சிருந்த நெத்திலி நம்ம பொரிச்சு எடுத்துக்க போறோம். நெத்திலி பாத்தீங்கன்னா நல்லா காரேங்கா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஊசி மிளகா. நம்ம காரம் ரொம்ப எடுக்க மாட்டோம், அதனால ஒரு 3 ஊசி மிளகா ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமா பிளாச்சா, அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம நெத்திலி இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மெய்யா இடிச்சு வச்சுக்க வேண்டியதான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம இடிச்சுக்கிட்டா போதும். பாத்தீங்கன்னா அந்த நெத்திலி பொரிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அது பாதி எண்ணெய் நான் எடுத்துட்டு மிக்சில பாதி எண்ணெயில தான் நம்ம இடிச்சு வச்சிருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா இப்ப நம்ம அது நல்லா வேகிற அளவுக்கு, ஏன்னா நம்ம அதுல பிளாக் சாண்ட் வெங்காயம் எல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, அது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம அதை நம்ம வதக்கி விடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த முட்டையை அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து முட்டை ஒரு பாதி வெந்துட்டோன்னே நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருந்த கங்கோங்க அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கங்கோங்க வெட்டிட்டு நல்லா உப்பு தண்ணி போட்டு ஒரு 2-3 வாட்டி நம்ம சுத்தம் பண்ணி வைக்கணும். ஏன்னா கங்கோங்குள்ள சம்டைம் நம்ம கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருக்கும். அதனால கங்கோங் மட்டும் எப்பயுமே நம்ம ஒரு 2-3 வாட்டி உப்பு தண்ணியில நம்ம சுத்தம் பண்ணி வைக்கணும். கடைசியா நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம இது யூஸ் பண்றேன். நான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நான் உப்பு ஆட் பண்ணல. ஏன்னாக்கா நான் சோறுலயே நான் உப்பு ஆட் பண்ணி தான் ஆக்கிட்டேன். சோ அதனால நான் இந்த சோறு செய்யும்போது நான் உப்பு ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க இப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா எண்ணெயில தாளிக்கும் போது கூட நீங்க அப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இதை பாஸ்மதி ரைஸ் தான் ஆக்கணும் இல்ல, நீங்க நார்மல் ரைஸ்லயே இதை ஆக்கலாம். கடைசியா நான் பொரிச்சு வச்ச நெத்திலி எல்லாம் அதுல ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியா எல்லாத்தையும் நம்ம ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாத்தீங்களா, நம்மளோட நாசி கோரிங் கம்பௌண்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு.